நம்ம வந்து தாவத்துனாவே நம்ம ஜெமினி படம்லாம் நான் விக்ரம் படம் சின்ன வயசுல பார்த்துருக்கும் போது வையபுரி சொல்லுவார்ல, நான் தாவத்து கிட்ட வேலை செஞ்சேன் அப்படின்னு. ஸோ அப்படிதான் இருக்கும், பெருசா ஏதாவது ரவுடி சார்ந்த ஒரு கேங்ஸ்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் அங்கே உள்ள போய் பார்த்தா பெரிய ட்விஸ்டே, ஒரு ஒரு காமெடியா நல்லா கொண்டு போயிட்டு ஃபைனலாக இங்கே யாருமே தாவத்து கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. இயக்குனர் வந்து ஒரு அறிமுக இயக்குனர் மாதிரி இல்லை, ஏற்கனவே படம் பண்ண மாதிரி இதுல, ஏன்னா அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்காரு, அவருடைய ஒர்க் அதுல தெரியுது. ஸோ படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியா பார்க்கலாம். இங்க யாருமே தாவத்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு தாவத்துன்னு சொல்லிட்டு திரியறவங்களுக்கெல்லாம் ஃபைனலா கையை காலை கட்டி கடல்ல இருக்கிற மாதிரி பிரசாந்த் வந்து அழுத்தமா சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஒரு மெசேஜ சொல்லியிருக்காரு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, பட் ஒரு நல்ல மெசேஜ். இது ஃபேமிலியா பார்க்கலாம், ஃபேமிலியா தாராளமா பார்க்கலாம். லவ் சீன்ஸ் எல்லாம் அதுவும் பெருசா ஒன்றும் இல்ல, பட் மெசேஜ் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு தான் எங்களோட மூவி தாவத் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட சேர்ந்து பார்க்கும்போது, ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களும் எல்லாருமே கண்டிப்பாக வந்து படத்தை பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ரொம்ப ஃபன்னா அண்ட் லைக் ஒரு கேங்ஸ்டர் மூவி, லைக் ஃபைட்டே இல்லாத ஒரு கேங்ஸ்டர் மூவி வந்து லைக் எடுத்திருக்கோம். ஸோ லைக் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, நிறைய இடத்துல லைக் ஹியூமர்லாம் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும். இது ஆக்சுவலாக வந்து அந்த ராபின்ஹுட் மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவி. டாவுட், அது அவங்கள பற்றி ஒரு 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 ஆளை பற்றின ஒரு ஸ்டோரி, அந்த பற்றி சொல்லியிருக்கேன். ரொம்ப ஒன்றும் பெருசாக தெரியல, அது காமன் ஆயிடுச்சு. அது மாதிரி பண்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் இருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ரொம்ப நம்ம சின்சியரா நம்ம பாக்குற மாதிரி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல காமெடிலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் மறந்தே நம்ம இதை பார்க்கணும். ஸோ நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி போய் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னொரு வாட்டி பார்க்கலாம், அந்த மாதிரி. அடல்ட் சீன் இருக்கு, அடல்ட் சீன் இல்ல, ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் ஜானி சென்ஸ். அப்புறம் அவங்களுக்கு மேட்சிங்கா ஒரு இருக்காங்க, அவ்வளோ. ஜானி சென்ஸ் வரல, ஜானி சென்ஸ் மாதிரி ஒருத்தர் வராரு. ஆமா ஆமா, ஜானி சென்ஸ் வச்சு கொஞ்சம் இருக்கு. ஃபேமிலியாலாம் பார்க்கலாம், ஒன்றும் இல்லை, சும்மா ரெஃபரன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க.